First love. Do you need tissue? No. But it broke it in a very bad way. I got cheated very badly. Cheated? Yeah, Oh my god. That person misbehaved badly with me. I still get teary-eyed when I think about all this. Red Note presents Sunita from Silence to Spotlight. Title sponsor Sri Varma Wellness. Pattan Brahmandam Barney Silks, RKV Road, E-Road. Powered by Achi Masala. Venue partner V-Space. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Racism நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். அது மேஜர்லி you people here call out names, right? அது சொல்ல வேணாம். லவ் பண்ணா பயங்கரமா லவ் பண்ணுவேன், உயிர் கொடுத்து லவ் பண்ணுவேன். The person was much known than me. கேஃபேல இருக்கும் அந்த டைம்லயே that person misbehaved badly with me because he knew I can't answer. I was in a very bad phase of my life, very bad. நான் எனக்கு டேக் கேர் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன். I don't see happiness in anything. சாப்பாடுல தான் ஹாப்பினஸே கிடைக்குது. I started eating. My mom also was shocked that what happened to you. என்னாலே புரிஞ்சிக்க முடியல why I am going through this deep. Personally ஒரு விஷயம் நடக்குது, but I can get out of it, but I was not able to get out of it. I don't know why. என்னால அவாய்ட் பண்ண முடியல. When you're in pain, no, you can't avoid. Do you need tissue? No. Outside என்ன நினைப்பாங்க தெரியுமா? She's very rude. Attitude இருக்கு பயங்கரமா. That's not attitude. I'm just self-guarding myself. Like if I don't do that, no, people will come dap me and go. After so many years, he came up to me and he said sorry to me. Thing is, he's not saying sorry to me. அதே நான் அந்த பொசிஷன்ல இருந்தா பேசிருப்பாங்களா? இல்ல, பேசிருக்க மாட்டாங்க. I've faced a lot. 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட், ஈரோடு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இது ஒரு குட்டி செக்மெண்ட்னே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் இங்க நடந்த அந்த ஆடிஷன் மெமரிஸ் பத்தி கண்டிப்பா. Audition for Dance India Dance. There's a reality show. குவாஹாட்டி என் ஊர்ல ஆடிஷன் நடந்துச்சு. 3 rounds in Guwahati. और அவ்வளோ பெரிய கியூனா யோசிச்சு பாருங்க, ஒரு ஹிந்தி ஷோக்கு கியூனா யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய கியூ. அதுக்கப்புறம் அங்கே 3 rounds அங்கே செலக்ட் ஆகி அவங்க சொன்னாங்க கொல்கத்தா போகணும். மை டேட் வாஸ் நாட் லைக்கிங் டான்சிங் அண்ட் ஆல் திஸ். என் அம்மா சைட் தான். அம்மாக்கு மேபி ஆசை ஆடுறதுக்கு, அப்போ அம்மாக்கு இடம் கிடைக்கல, ஒரு காசு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும். அம்மாக்கு ஃபுல் சப்போர்ட் என் மேல. அம்மா சொன்னாங்க கொல்கத்தா போறோம். என் அப்பாவுக்கு பிடிக்கலனாலும் போறோம் சொல்லிட்டு கொல்கத்தா எடுத்துட்டு போனாங்க. அங்கே ஆடிஷனிங் நிறைய நடந்துச்சு. அங்கே நடந்த அப்புறமா சொன்னாங்க இது நீங்க ரவுண்ட் கிராஸ் பண்ணீங்கன்னா நீங்க பாம்பேக்கு வர முடியும். அது கிராஸ் பண்ணேன். பாம்பேல ஒரு பெரிய ஆடிஷன் நடந்தது. அந்த ஆடிஷன் முடிஞ்சுதான் 5 ஆடிஷன் பாம்பேல இருந்துச்சு. அங்கே ஆடிஷன் முடிச்சுதான் டாப் 18 ஒரு வரும். ஸோ அந்த டாப் 18 வருதே எனக்கு ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் இது படிப்பு மாதிரி இல்லை டான்சிங். ஓகே, ஐ ஜஸ்ட் லேர்ன்ட் இட். என்னோட ஒரு டீச்சர் இருந்தாங்க தீபக் சார் சொல்லிட்டு, அவங்க மட்டும் வீட்டில் வந்துட்டு எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அப்படிதான் நான் அந்த பாம்பே ஆடிஷனும் டிக் பண்ணி டாப் 18க்கு வந்து அண்ட் தென் ஐ வாஸ் இன் டாப் 5. அண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி ஹெல்ப் மீ. ஏன்னா என்னோட பேசிக், என்னோட ஃபவுண்டேஷன் வாஸ் வெரி வீக் கம்பேர்ட் டு அதர் பீப்புள். நிறைய பீப்புள் இந்தோர், பாம்பே, மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேருந்து வந்து ஐ வாஸ் ஃப்ரம் தேர். ஐ ஃபெல்ட் வெரி இன்ஃபீரியர், very lack of knowledge. அதெல்லாம் தாண்டி but I came till top 5. I don't know how, by God grace it happened. Yes. So அந்த ஆடிஷன் முடிச்சிட்டு அப்புறமா உடனே அங்கே முடிச்சேனா, அங்கே அதுக்கப்புறம் 3 months of acting diploma பண்ணேன். பண்ணும்போது தான் எனக்கு அந்த டான்ஸ் ஒரு டீம் மெம்பர்ஸ்க்கு கால் வந்தது that there is a show in Vijay TV, ஜோடி நம்பர் 1, can this girl come here? அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க, வாடா போலாம். அப்படியே பேக் எல்லாம் தூக்கி வந்தது. அவ்வளோதான், 15 years போயிடுச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் சேலரி ஆஃப் கோர்ஸ் டெய்லி வேஜ் சேலரி அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி சொல்ல மாட்டேன். அந்த சின்ன சின்ன ஸ்டேஜ்ல ஆடுவோம்ல, ஆமா, நான் ஊர்ல இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வாஸ் 800 rupees. அண்ட் ஐ ஹாவ் அ மேஜர் லவ் ஃபார் சாஃப்ட் டாய்ஸ், டெடி பேர்ஸ். அந்த ஏஜ்ல ஓகே. ஸோ அந்த 800 ஃபுல்லாவே நான் ஒரு சாஃப்ட் டாய் தான் வாங்கினேன். யாருக்கும் கொடுக்கல, அவ்வளோ நல்லா மனசு இல்லை அம்மா கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை. நான் போயிட்டு எனக்கு சாஃப்ட் டாய் வேணும், பெருசா வேணும். சின்ன சின்ன வாங்கி கொடுப்பாங்க அம்மா அப்பா எனக்கு. ஆனால் ஒரு இது
வினிது பூ தெரியுமா, அந்த ஹனி சாப்பிட்டுருப்பாங்க. ஆஹா. எனக்கு அது கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஐ வெண்ட் $800 அது மட்டும் தான் வாங்கினேன். அது இன்னும் வச்சிருக்கீங்களா? இப்போ இருக்கு என் இப்போ வீட்ல. இருக்கு. Yeah. நைஸ் நைஸ். Yes, that's the thing I did. $800. அந்த வயசுல தோணாது. தோணாது. புரியுது I'm a very pampered kid. அப்படி இல்ல கஷ்டப்பட்டு அப்படி அந்த சீன் கிடையாது. புரியுது புரியுது. pampered kid இருக்கனால எனக்கு என்ன இஷ்டமோ நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா salary பயங்கரமா வாங்கும்போது அம்மா அப்பாக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் gift அம்மா அப்பானா எதை கொடுத்தீங்க? I gifted my first gift. There are a lot of gifts now. I can't remember. First gift I think in the sarees, churidar. அந்த மாதிரி. மேஜரான ஒரு விஷயம் நான் என் அம்மாக்கு கொடுத்தது after when I started earning little bit. அம்மாக்கு 4 பேங்கிள்ஸ் கோல்டோடது, அப்பாவுக்கு ஒரு பெரிய கோல்ட் செயின். அது எது சொன்னா நல்லா இருக்காது. பட் ஒரு பொண்ணா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிறது இட் இஸ் ஒன் ஸ்பெஷல் திங். எனக்கு ஒரு கெத்து ஃபீல் ஆச்சு பாருங்க. அம்மாக்கு அந்த கோல்ட் எல்லாம் கொடுக்கும்போது, அப்பாக்கு இந்த புல்புல் சொன்னல அவங்களுக்கு ஒரு பெருமை. அப்படி I made it. I made it feeling வந்தது. அப்போதான் வந்தது. அதுக்கு முன்னாடி கிஃப்ட் பண்றதெல்லாம் ஓகே ஃபைன். This was a major investment I did because நான் தனியா இருக்கேனா I don't have much knowledge about investment. Girls should know about it. You know, you need to invest properly and all those things. இதுக்காகவே first time I did some investment. டக்குன்னு உங்கனால தங்கம் வாங்க முடியாதுல்ல அவ்வளோ ஜாஸ்தி. So I had a prep work of 9 to 10 months that was. அப்புறம் தான் என்னால ஒரு மொத்தமா வாங்க முடிஞ்சது. I understood how much it helps to know about, have the knowledge of investment. That's the first time that gave me one get the feeling. Yes. When gifting to my parents. அது ஒரு தனி மொமெண்ட். Yeah. ஃபர்ஸ்ட் லவ் இருக்கா? ஆமா இருக்கு, ஏன் இருக்காது? இதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லவ். My first At love. what age? It was, you want to count that school love? School love is not love. அது puppy love தான். அது puppy love. அது சாக்லேட் கொடுக்கிறது, பஸ்ல இருந்தே ஹாய் சொல்றது, அந்த மாதிரி. ஸ்கூல் பஸ் எல்லாம் வரும்ல, அந்த guy with அந்த பேர் சொல்ல அது சொல்ல அவனே மாட்டிடுவான். அவனுக்கு கல்யாணம் எல்லாம் okay, okay. சாக்லேட் எல்லாம் கொடுக்கறது, ரோஸ் எல்லாம். பட் மேஜர் என்னோட லவ் உண்மையான ஒரு லவ்னா at 23. Yeah, when I was 23. That moment I understood, okay, இதுதான் love அந்த மாதிரி. Yeah, but it broke it in a very bad way. I got cheated very badly. Cheated? Yeah, Oh my yeah. god. Cheated very badly. And since then, அப்போலேருந்து தான் I think there is a trauma of you know, that Loyalty. Yeah. I think somewhere now I understand when I'm this age, I understand why am I feeling like that. There's lot of things you will not know why are you feeling, right? It is somewhere because of your what happened. And அதனால தான் I think that was a major hit to me, yeah, when I was 23. Yeah. ஃபர்ஸ்ட் ரிக்ரெட்னு ஒன்று இருக்கும்ல, ஏதான ச்சே இதை நம்ம பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரிக்ரெட்ஸ். பண்ணியிருக்க வேணாமா? ரொம்ப கஷ்டமான கேள்வி. யா, பண்ணியிருக்க வேணாம். there is one answer but அது சொல்ல வேணாம் நினைக்கிறேன். ஏன்? பண்ணியிருக்க வேணாம் இருக்கு ஆனா இருக்கு. ஒரு regret I thought, yeah, I took அது போயிருக்க கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு. Yeah, but I did. எனக்கு என்ன, but still I can't say regret because I know that is not right. அது பண்ணனால தானே எனக்கு தெரியுது இப்போ that was not right for me, that was not good for me. Otherwise நான் அது மேபி அப்புறமா பண்ணியிருப்பேன். ஏன்னா என் மனசுல தோணுச்சு, நான் பண்ணியிருப்பேன். அது இப்போ பண்ணிட்டு முடிஞ்சிச்சு அப்படி. ஓகே. But I have regret. Yeah, I do. அந்த ரிக்ரெட் இருக்கு. ஓகே. அவமானம் இஸ் இன் பப்ளிக் பிளேஸ்ல உங்களை புட் டவுன் பண்ற மாதிரி நடந்த விஷயம் நிறைய வாட்டி. அதெல்லாம் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. எக்கச்சக்கமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைம் சொல்லிட்டு இருக்கேன்னா ரொம்ப பழசு. 10 years பேக்னா அந்த டைம் தாங்க இருக்கும். அந்த டைம் இட்ஸ் a decade back. டெக்கேட் தானே. ரேசிசம் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். அது மேஜர்லி யூ people here call out names, right? Names கூப்பிடுவாங்க. அது சொல்ல வேணாம் அந்த நேம்ஸ் எல்லாம். I think that's very very wrong racist comments அதெல்லாம் பண்றதோ. அதுக்கப்புறம் there was one incident. So the person, I will not call her, the person was much known than me. Okay, so ஒரு ரெஸ்டாரண்ட் கேஃபேல இருக்கும். அந்த டைம்லயே that person misbehaved badly with me because he knew I can't answer. Because he knew என்கிட்ட பதில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ், நீ டப்புன்னு பேசிட்டு போயிடுவீங்க. என்னால் அது அது ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்குள்ள நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. நான் அப்படிதான் இருப்பேன்.
புரியுது. So that was one case. This was also when I think I was 24 or 25. Yeah, this was then. So this man, I knew him for a long time. He's very good now. ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் after so many years, he came up to me and he said sorry to me. After so many years. So many years. He came up to me and he said sorry. So the thing is, he's not saying sorry to me. I told in one of the interview, no, people don't talk to you, people talk to your success. So they see whom you're talking. அதே நான் அந்த பொசிஷன்ல இருந்தா பேசிருப்பாங்களா? இல்ல, பேசிருக்க மாட்டாங்க. எல்லாரும் முன்னாடி, அது being a girl in a cafe getting insulted, can you imagine? அந்த ஏஜ்ல எனக்கு எப்படி இருந்திருக்கும்? Yeah, so that I've faced a lot. Yeah. In this case, I've faced a lot. அவமானம், too much. Okay. I still get teary eye when I think about all those things. Yeah. But no one can dare to do that right now, right? In one way உங்க சக்சஸ் வந்து ஐ திங்க் மென்டலி வந்து அந்த ட்ராமால இருந்து வெளில வர வச்சிரலாம். Yeah, it made me strong and என்னன்னா all this அதெல்லாம் You நடந்துச்சு. need tissue? No. Yeah. அது நடந்தனால தான் I feel that I become this thick skin. That it is difficult for people to poke me. Because அதெல்லாம் நான் ரொம்ப சின்ன வயசுல பார்த்துட்டேன். Now இது எஃபெக்ட் பண்ணுமா எனக்கு? வந்து அடிச்சிட்டு போங்க பாத்துக்கலாம் அப்படின்னு தட்டிட்டு போயிடுவீங்க. Stay strong no matter what. Yes. அடுத்தது வந்து ஒரு கில்ட் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும்ல. கில்ட் ஃபீலிங். கில்ட்டி பண்ற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லடா. அந்த மாதிரி எதுவும் ஐ எம் வெரி சென்சிட்டிவ் பர்சன். ஒருத்தருக்கு நான் ஹர்ட் பண்ணா எனக்கு தூக்கம் வராது. அதனால ரொம்ப ரேர் தட் ஐ கேன். ஐ எம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, பீப்புள் மைட் டேக் மீ ஆஸ் அ ரூட் பர்சன் அன்டில் தே நோ மீ. பிகாஸ் ஐல் டெல் யூ, இது நிறைய கேர்ள்ஸ்க்கு புரிஞ்சுக்கும். பிகாஸ் ஐ கேம் அவுட் வெரி ஏர்லி, நோ, ஐ ஹவ் புட் அ கார்ட் so that nobody comes that and pokes and go, right? True. So I put a guard. So what outside enna nanipanga theriyuma, she's very rude, attitude irukku bayanga. That's not attitude. I'm just self guarding myself because I stay alone, I'm here alone, I have to survive this journey, so I have to do that. I have no choice. In kaile choice illa. If I don't do that, no, people will come dap me and go. I can't let that happen, no? True. This is my temple. I can't let people do that to me. So I put a big barrier. And people think that's attitude and all those things. That's not attitude. I'm just safeguarding my heart and my mental peace. So guilt madri I have not done as such. No, never. That hurts me. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நான் ராத்திரி தூக்கம் எல்லாம் வராது எனக்கு. அந்த மாதிரி யாருக்கு ஹர்ட் பண்ணா. Yeah, actually speaking of sensitive அப்படின்னு இருக்கும்போது have you ever thought நம்ம ஏன் இவ்வளோ சென்சிட்டிவ் எமோஷனலா இருக்கோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணதுண்டா? I'm very strong, yeah. Deepika, I am very strong. Sensitive, okay. I'm sensitive, okay, I hurt somewhere. I'm sensitive, not like a flower. I'm sensitive like a bomb. You handle me with care, otherwise boom. Burst. Yeah, burst. So I'm like that sensitive. Everyone, எல்லாருக்கும் தான் sensitive இருக்கணும். உங்ககிட்ட சென்சிட்டிவிட்டி இல்லைன்னா மற்றவங்கக்கிட்ட எப்படி எம்பத்தைஸ் பண்ணுவீங்க, எப்படி அவங்க நிலைமை நீங்க புரிஞ்சுப்பீங்க? ஐ திங்க் ஐ லவ் தட் குவாலிட்டி ஆஃப் மைண்ட். அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீமிஸ்டா. இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் பிடிச்சிருக்குன்னா ஃபுல்லா சோக்கார மாதிரி பிடிக்கும், பிடிக்கலன்னா அப்படியே அடிச்சு தள்ளிடுவாங்க, அந்த டிஸ்டன்ஸ்ல போயிடும். அடிச்சு இல்லைன்னா அந்த அப்படியே கட் ஆஃப், நீங்க கட் ஆஃப் அப்படியே கட். பேசவும் வேணாம், அங்க இருக்கவும் வேணாம், அப்படி போயிடலாம். Again, to save your mental peace. Yes. Simple. Extremist. அந்த நடுவுல சீனே கிடையாது. சரி முஞ்சி முன்னாடி இப்படி நானும். And it's not necessary that you don't like a person, that's why you're going. Sometimes the vibe doesn't match. அவங்களோட விஷயம் உங்களுக்கு செட் ஆகல. ஓகே, இவங்க கிட்ட பேசினா எனக்கு பிடிக்காம போயிடும், நான் ஏதாவது சொல்லிடுவேன், அந்த பயம் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெட்டர். அப்படிதான் நம்மளும் ஒதுங்கிடலாம், அவங்களும் தள்ளி வச்சிடலாம். அது ஏன் கான்ஃப்ளிக்டா மாறணும்? வெரி ஸ்மால் லைஃப் எதுக்கு அவ்வளோ அக்லியா மாத்தணும்? அப்படி போயிடணும். Now many people will be like big bossல அப்படி இல்லையே, அப்படி வராங்க. That is different because அது ஒரு closed space, ஒண்ணும் ஸ்பேஸ். அதுல நீங்க வெளிய போக முடியாது, ஓட முடியாது, ஒளிய முடியாது, அந்த மாதிரி தான். Yeah, but natural ஒரு inhuman நம்ம ஜெனரல் லைஃப்ல just stay away. Yeah. Yes. லவ் பண்ணா பயங்கரமா லவ் பண்ணுவேன், உயிர் கொடுத்து லவ் பண்ணுவேன். So I think அந்த மகாராஜா எங்க இருக்காங்கன்னு தெரியல, but of course ஃப்ரெண்ட்ஸ்க்கு லவ் பண்ணுவேன். அப்படி இல்ல, I love my friends. I'm very possessive. நீங்க லாஸ்ட் டைம் கேட்டிங்களே. Yes. Yeah, I'm very possessive. இப்போ நீங்க தீபிகா நீங்க ஏன் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க வச்சுக்கோங்களேன், எனக்கு பொசசிவ்னஸ் இருக்கும் உங்க மேலே.
I am like that, what to do? And guys can't take that. ட்ரூ 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 Yeah. நிறைய விஷயங்கள் பேசும்போது லைக் இப்போ வென் யூர் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும்போது யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. இஃப் யூ வாண்ட் டு ஷேர்னா அது சொல்லுங்க. நடுவில் வந்து யூ ஸ்பைக்ட் ஆன் யுவர் வெயிட் பயங்கரமா. Oh yeah. அதுக்கப்புறமா யூ கான் டவுன். லைக் வாட் ஹேப்பன் ஆக்சுவலி அந்த கேப்? Thank you for asking me that. And nobody, யாரும் இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. இல்ல என்ன ஆச்சு ஆக்சுவலி பிகாஸ் ஐ ஹவ் சீன் யூ லைக் ஏன்னா டான்ஸரா இருந்துட்டு அழகா அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் யூ நடுவில் வந்து யூ வேனிஷ்ட், யூ ஸ்பைக் டு லாட். Yeah. வாட் ஹேப்பன் ஆக்சுவலி? So that was 22 to 23. 1 year. 2022 to 23. I was in a very bad phase of my life. Very bad. ஓகே. நான் எனக்கு டேக் கேர் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ didn't do any of the நம்ம நல்லா தெரியணும் அதுக்காகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். My depression or what, my low time, I eat a lot because Stress I feel eat that மாதிரி. is only my happiness. I don't see happiness in anything what is going around. யார் இருக்காங்களோ இல்ல எனக்கு சாப்பாடுல தான் ஹாப்பினஸே கிடைக்குது. So, அது மட்டும் தான் என் கண்ட்ரோல்ல இருக்கு. I started eating every day, eating like crazy. That was something personal in my life. Personally, I was going through a very big downfall. Professional also, it was not going amazing. ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கணும்ல, எங்கேயோ மைண்ட் டைவர்ட் ரெண்டுமே அடி பண்ணி வாங்கிட்டு ரெண்டுமே எனக்கு ரொம்பவே கீழே இந்த மாதிரி ஒரு கிராஃப் போயிட்டு இருந்துச்சு. I could not take it. That's what I said. No, I went through it. I ate. So much unhealthy way, I'm telling you, no. My eyes used to be this huge. So I stopped working. வெளியே போக ஸ்டாப் பண்ணிட்டேன் because I'm not looking good. நான் கான்ஃபிடென்ட் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறேன். I became that kind, zoned out. 1 year I was zoned out completely. My mom one side, parents ko hurt agadu. Enna aachi, what happened to you? Because I've been always this fitness freak. Always take care. My mom also was shocked that what happened to you? Enale purinjikka mudiyala why I'm going through this deep pit hole, you know. Personally one vision nadakudhu, but I can get out of it, but I was not able to get out of it. I don't know why. And that took more than a year. Yeah, that 22 to 23 was a very bad year for me. Very bad. And I put on weight because of too much of stress eating. Exactly on August 2023, August 15th, Okay. I joined gym. 13th, I decided that I will join gym. 15th, I entered the gym. கால் வச்ச ஜிம்குள்ள ஒரு டெம்பிள் குள்ளே கால் வைக்கிற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் there was no looking backwards. Wow. And then 4 months I was back to shape. Yes. Yeah, but that's what, but I had to go through that. And avoid panna mudiyala. When you're in pain, no, you can't avoid it. You just go through it. Take your time. It's okay. And because my sister was here, I had little support from her. Maybe அதனால தான் 1 year But sister நாலும் நான் சாப்பிட்றேன் எனக்கு இப்போ பசிக்குது அப்படி சொன்னா சிஸ்டர் எனக்கு சொல்ல மாட்டல that சாப்பிடாத. She will not like No சொல்ல மாட்டாங்க. அம்மா எவ்வளோ நீங்க ஹெல்தி ஆனாலும் அம்மா கண்ணு முன்னாடி நீ சாப்பிட்டே ஆகணும். That was the situation. I'm living alone. I just went through it. Yeah, stress eating too much. So அதுக்கப்புறமா பேக் டு ஷேப் போது you would have had That's one. why I remember the date because I made my mind. நான் வீட்லயே நடந்துட்டு இருக்கேன் visually. Okay, I'm வீட்ல நடந்துட்டு இருக்கேன். I'm like telling myself, Sunita, this is high time. Now, if you don't get back to work, you don't get fit, that's all. Your career is over. You have to go back to Assam. And அங்கே எங்கேயோ அந்த பல்ப் ஒரு ஹிட் ஆச்சு அன்னைக்கு 15th August நான் கால் வச்சேன். And then I started. And then I felt so good. Diet கஷ்டம் எல்லாமே புரியுது எனக்கு. ஆனால் I felt good from inside that நான் என் ட்ரெயினருக்கு சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் நான் எப்போ ஃபிட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. பட் I won the half battle. நான் வின் பண்ணிட்டேன். The day I decided that I'm gonna come to gym and I came to gym, no, half battle won. Yes. அது மைண்ட் செட் பண்ணுறதுக்கு தாங்க டைம் ஆகும். ஒரு வாட்டி நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்க உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் it doesn't take much time. It is just the first push. அது கடிச்சிச்சு. I was like, okay, let's do it. Happy to see you like back to form அப்படின்னு because I noticed that spike. சரி அதை பற்றி கேட்கலாமே அப்படின்னு மாதிரி இருந்தது. Of course, when you're in என்னன்னு சொல்றது present of camera அப்படின்னு இருக்கும்போது you should actually maintain இது அப்படின்னு இருக்கும்போது what is your routine? What do you do for skin care, hair care? I have lot of skin care. My God, I have lot of skin. Actually, நிறைய பேர் சொல்லுவாங்க you don't need this much makeup, but I don't know why I love makeup. நிறைய people cooking பிடிக்கும்ல, எனக்கு மேக்கப் ரொம்ப பிடிக்கும். So my skincare is lot of products and lot of multivitamins. Okay, intake also. Yeah, I have
நத்திங் நம்ம only outside பண்ணா எதுவுமே வேலைக்கு ஆகாது. Okay. intake பண்ணா multivitamins, your collagen, your vitamin C, your fish oil, so lot of things every day ritually. You can't be like ஒரு நாள் பண்ணுவா அடுத்த நாள் அது வேலைக்கு ஆகாது. You have to give yourself dedicatedly உங்களுக்கு வேணும்னா. And I think now only my skin is glowing a lot. I told you, that phase na cross panna apprama I started taking care of myself too much. Too much. Ipo oru naalu enakku kadikle and vishya kadikkalena doesn't work out for me. I eat healthy, I eat my greens, I eat everything, but ore thing that coffee matter mattu po mattengudhu. Coffee venu black coffee. People say addiction means morning enakku coffee kadikkalena I go mad. எனக்கு பைத்தியம் பிடிக்கும், ஏன் தெரியல. அதுதான் எனக்கு பிக் பாஸ் காபி கிடைக்க மாட்டேங்குது. மென்டல், தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். பட் இட்ஸ் ஓகே. ஏதாவது ஃப்ளா இருக்கணும்ல, கரெக்டா இருந்தா எப்படி பெர்ஃபெக்ட்டா. So too many rituals, skin care, orally also, and இது applications. ஹேர் கேர் அந்த மாதிரிலாம்? Hair care I don't do much yaar. Nothing. Okay. Nothing. Oiling இல்ல, எதுமே பண்ணறது இல்ல. ஸோ டெய்லி ரொட்டீன்னா என்ன இருக்கும் ஆக்சுவலி சுனிதாவோட லைஃப்ல? ஒன் டேனா மார்னிங் எழுந்திரிச்சோனே வாட் ஷீல் டு? ஸோ மார்னிங் ஏஞ்ச உடனே புல்லட் காஃபி குடிப்பேன். தண்ணி தாகமா வந்துச்சுன்னா தண்ணி குடிப்பேன், இல்லைன்னா புல்லட் காஃபி இஸ் தட் கீ வெச்சு கீ. ஐ நீட் கீ இன் மை ஸ்கின். ஓகே. ஸோ புல்லட் காஃபி ஃபர்ஸ்ட் திங் அது குடிப்பேன். அதுக்கப்புறம் ஐ ட்ரிங்க் மை கொலாஜன் பவுடர். இந்த ருட்டீன் வேணுமா என்ன? பரவாயில்ல. அப்படியா? மேபி சுனிதாவோட ரொட்டீன் மேபி நானும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவேன். நான் ஆஃப் கேமரா கூட சொல்லுவேன். ஸோ புல்லட் காஃபி, தென் ஐ ட்ரிங்க் மை கொலாஜன் பவுடர், and then I will, நான் ஏதாவது சாப்பிட்டுருவேன். something or the other, கேரட்டோ குக்கும்பரோ whatever, something healthy இல்லனாலும் எதுவுமே இல்ல, பேச்சுலர் இருக்கனால சம்டைம்ஸ் இருக்க மாட்டேங்குது. சோ பீனட்ஸ், கடலை, ரோஸ்ட் பண்ண கடலை எப்பவுமே வீட்ல இருக்கும், அது சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் I start taking my medicines, multivitamin, fish oil, all these things. I'll take everything. I forgot, in between I do my skin care. அந்த மாதிரி toner, moisturizer, serum, okay, and then eye cream, and then moisturizer, and then a sunscreen. இதெல்லாம் நோட்புக் எடுத்து எழுதணும்னு நினைக்கிறேன். Okay, to go அதே நிறைய டைம் இருக்கும். And then I take my medicines, and then I take my lunch. Evening pasikada daily I drink eleni juice. eleni daily வேணும், because sugar இல்ல லைஃப்ல, சுகரே இல்ல. சுகர் பேபியும் இல்ல, இந்த பக்கம் டயட்ல சுகரும் இல்ல, அந்த மாதிரி தான். சுகர் இல்லனால ஸ்வீட்னஸ் எங்கேயோ தேவைப்படுது. ஸோ எலனி ஒரு ஸ்வீட்னஸ் இஸ் எனஃப். அண்ட் டின்னர் ஐ ஃபினிஷ் பிஃபோர் 7. இன்னைக்கு கூட எனக்கு இங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு என் சாலட் எல்லாம் நான் அப்படியே கூட்டிட்டு எடுத்து வந்துட்டேன் நான். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட், ஈரோடு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.